வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின். முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஆலோசனை. ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்பு வாரிய சட்ட திருத்தம் உட்பட 15 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். எதிர்க்கட்சிகளுடன் எந்த விவாதத்திற்கும் மத்திய அரசு தயாராக உள்ளது. அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேட்டி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டு. பள்ளி கல்லூரிகளில் பல்வேறு போட்டிகளை நடத்த முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. 2026 தேர்தலுக்கு இன்னும் 15 மாதங்களே இருப்பதால் தயாராகுங்கள். அதிமுக தொண்டர்களுக்கு இபிஎஸ் அழைப்பு. மகாராஷ்டிராவில் யார் முதல்வர் என்பது இன்று முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என தகவல். சிவசேனா கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஏக்நாத் ஷிண்டே தேர்வு. ஜார்க்கண்டில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஹேமந்த் சோரன். வருகிற 28ஆம் தேதி நடக்கிறது புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழா. AR ரஹ்மான் விவாகரத்து குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்ப வேண்டாம். சாய்ரா பானு வெளியிட்ட ஆடியோவில் வேண்டுகோள். தமிழகத்தில் காலியாக உள்ள மருத்துவர் பணியிடங்களை நிரப்ப ஜனவரியில் தேர்வு. முடிவு அறிவிக்கப்பட்ட 10 நாளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். சென்னை தியாகராய நகரில் இன்று முதல் ஒரு வாரத்திற்கு போக்குவரத்து மாற்றம். மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணி காரணமாக காவல்துறை அறிவிப்பு. ரசிகர் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த கன்னட நடிகர் தர்ஷனுக்கு சிக்கல். கொலை நடந்த இடத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியானதால் சர்ச்சை. லெபனான் மீது வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் இஸ்ரேல். தெற்கு பெய்ரூட் புறநகர் பகுதியில் பொழிந்த குண்டு மழையால் கட்டிடங்கள் தரைமட்டம். தெற்கு வங்கக்கடலில் இன்று வலுப்பெறுகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தஞ்சை, திருவாரூர், நாகை உட்பட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தகவல். IPL வரலாற்றில் அதிகபட்ச தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரர் என ரிஷப் பந்த் சாதனை. 27 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது லக்னோ அணி. தமிழக வீரர் அஸ்வினை 9.25 கோடிக்கு எடுத்தது CSK. பாடகவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம். ஆஸ்திரேலியாவிற்கு 534 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தது இந்தியா. 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 12 ரன்களுக்கு 3 விக்கெட் இழந்து ஆஸ்திரேலியா தடுமாற்றம். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்பு வாரிய சட்ட திருத்தம் உட்பட 15 மசோதாக்களை தாக்கல் செய்ய பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, மத்திய அமைச்சர் JP நட்டா, மத்திய இணை அமைச்சர் L. முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திமுக எம்பிக்கள் TR பாலு, திருச்சி சிவா, மதிமுக MP வைகோ உட்பட அனைத்து கட்சிகளின் சார்பில் எம்பிக்கள் கலந்து கொண்டனர். எந்த விவாதத்திற்கும் மத்திய அரசு தயாராக உள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைத்து கட்சிகளும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க கேட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். எந்த சலசலப்பும் ஏற்படாமல் இரு அவைகளும் ஆக்கப்பூர்வமான முறையில் நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அரசியலமைப்பு தினத்தை ஒட்டி நாளை நவம்பர் 26ஆம் தேதி இரு அவைகளும் நடைபெறாது என கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டினை முன்னிட்டு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பல்வேறு போட்டிகளை நடத்த தமிழக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நாளை காலை 11 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் உள்ள அனைத்து துறைகள், உயர்நீதிமன்றம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் உள்ளிட்ட மாநில அரசின் அனைத்து துறை அலுவலகங்களிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். எப்போதெல்லாம் அதிமுக பிரச்சினைகளை சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுள்ளதாக EPS குறிப்பிட்டுள்ளார். சென்னை வானகரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய அவர் தமிழகத்தை நீண்ட நாள் ஆட்சி செய்தது அதிமுக தான் என பெருமிதம் தெரிவித்தார். தேர்தலுக்கு இன்னும் 15 மாதங்களே இருப்பதால் தயாராகுமாறும் தொண்டர்களுக்கு EPS அழைப்பு விடுத்தார்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் ஸ்டாலினை திருப்திப்படுத்துவதற்காக பாஜகவை எதிர்த்து பேச வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறினார். இதேபோல் ஆதவ் அர்ஜுனாவின் செயலால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டாக உடைந்து விடுவது போன்று தெரிவதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஏக்நாத் ஷிண்டே தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டப்பேரவைத் தேர்தலில் 233 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜகவின் மகாயுதி கூட்டணி ஆட்சி அமைக்க மகாயுதி கூட்டணி தயாராகி வரும் நிலையில் பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளின் எம்எல்ஏக்கள் கூட்டங்கள் தனித்தனியே நடைபெற்றன. அந்த வகையில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் மும்பையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிவசேனா கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஏக்நாத் ஷிண்டே அனைவராலும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல்வர் யார் என்பதில் இழுபறி நீடிக்கும் நிலையில் கூட்டு முடிவெடுக்கப்பட்டு இன்று அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜேஎம்எம் கூட்டணி 56 இடங்களில் வென்று ஆட்சியை தக்கவைத்த நிலையில் ஹேமந்த் சோரன் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். மாநில ஆளுநர் சந்தோஷ் கங்வாரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரிய ஹேமந்த் சோரன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது வருகிற 28ஆம் தேதி புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழா நடைபெறும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். பதவியேற்பு விழாவில் பங்கேற்க ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் முத்தமிழ் பேரவையின் பொன்விழா ஆண்டு இசை விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு நடிகர் சத்யராஜ், மீனாட்சி சுந்தரம், ஆண்டாள் பிரியதர்ஷினி உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், கலைஞர் விருது பெற நடிகர் சத்யராஜ் தகுதியானவர் என்றும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது போல இசையிலும் தமிழ் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த விழாவில் பேசிய நடிகர் சத்யராஜ், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் கைகளில் விருது பெற்ற நிலையில் தற்போது அவரது பெயரில் முதல் விருது பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் விவாகரத்து குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் பரவி வரும் நிலையில் அவதூறு பரப்ப வேண்டாம் என சாய்ரா பானு கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ஆடியோவில், உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வருவதால் இடைவெளி தேவைப்படுவதாகவும் அதனால் பிரிந்துள்ளதாகவும் இன்னும் எதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஏ.ஆர். ரஹ்மான் குறித்து அவதூறு பரப்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ஆடியோவில் சாய்ரா ரஹ்மான் என கூறியுள்ளது கவனம் பெற்றுள்ளது. தமிழகத்தில் மருத்துவர் பணியிடங்கள் காலியாக இருப்பது உண்மைதான் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். வரும் ஜனவரியில் தேர்வு நடத்தப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட்ட 10 நாட்களில் மருத்துவர் காலி பணியிடங்கள் முழுவதுமாக நிரப்பப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சை அருகே மல்லிப்பட்டணத்தில் அரசு பள்ளிக்குள் புகுந்து ஆசிரியை ரமணி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இன்று உளவியல் ஆலோசனை வழங்கப்பட உள்ளது. அனைவருக்கும் உளவியல் ஆலோசனை வழங்கிய பின் பள்ளி மீண்டும் திறக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் பெயரில் போலி ஃபேஸ்புக் கணக்கு தொடங்கிய மர்ம கும்பல் அவரது நண்பரிடமே கைவரிசை காட்ட முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிஆர்பிஎஃப்க்கு பணம் அளிக்குமாறு குறுஞ்செய்தி அனுப்பியதுடன் கியூஆர் கோடு புகைப்படத்தையும் அனுப்பி ஜிபேவில் பணம் செலுத்துமாறு தெரிவித்துள்ளனர். இதனை பார்த்த ராதாகிருஷ்ணன் அந்த கும்பலுக்கு எச்சரிக்கை விடுத்து ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையிலும் அவர் புகார் கொடுத்துள்ளார். மதுரை மேலூர் அருகே டங்ஸ்டன் கனிமம் எடுக்க ஒப்புதல் வழங்கிய மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அரிட்டாப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் எனும் கனிமம் எடுக்க வேதாந்தத்தின் கிளை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிய முல்லை பெரியாறு ஒரு பாசன விவசாயிகள் தமிழ்நாடு அரசு மதுரை மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 29ஆம் தேதி மேலூரில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள் காரணமாக டி நகர் பகுதியில் இன்று முதல் 7 நாட்கள் சோதனை அடிப்படையில் போக்குவரத்து மாற்றம் செயல்படுத்தப்பட உள்ளது. வாகனங்கள் தியாகராய சாலையில் இருந்து சிவஞானம் தெரு வழியாக வெங்கடநாராயண சாலைக்கு செல்ல தடை செய்யப்பட்டுள்ளன. மாறாக தியாகராய சாலை மற்றும் தணிகாசலம் சாலை வழியாக சென்று வெங்கடநாராயண சாலையை அடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்களின் வசதிக்காக வாகனங்கள் தியாகராய சாலையில் இருந்து சிவஞானம் தெரு வழியாக JYM கல்யாண மண்டபம் வரை இரு திசைகளிலும் செல்ல அனுமதிக்கப்படும்.
ரசிகர் ரேணுகா சுவாமி கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன் ஜாமீனில் வெளியே உள்ள நிலையில் அவரது புகைப்படம் ஒன்று வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கொலை நடந்த இடத்தில் நடிகர் தர்ஷன் எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படம் கொலை நடந்ததாக கூறப்படும் நேரத்திற்கும் புகைப்படம் எடுத்துக்கொண்ட நேரமும் தர்ஷனுக்கு எதிரான சாட்சியங்களை மேலும் வலுப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது. இதனை ஆதாரமாக வைத்து நடிகர் தர்ஷனின் ஜாமீனை ரத்து செய்யும் முயற்சியில் போலீசார் இறங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் கட்டிடங்கள் தகர்ந்து புகை மண்டலம் எழுந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் ஓராண்டை கடந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தெற்கு பெய்ரூட்டில் ஒரு புறநகர் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் அடுக்குமாடி கட்டிடங்கள் தகர்ந்தன. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடுகளை இழந்துள்ளனர். டோண்டோவில் உள்ள குடியிருப்பு பகுதியில் இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளது. நெருக்கமாக வீடுகள் இருந்த காரணத்தால் தீயானது மளமளவென பரவியது. இதையடுத்து அங்கு வசித்த மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். வீடுகள் முழுவதும் தீக்கிரையான நிலையில் சுமார் 2000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெர்ட் புயல் தாக்கத்தால் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸின் சில பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வீடுகள் மற்றும் தெருக்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் குடியிருப்பு வாசிகளை மீட்புக் குழுவினர் பத்திரமாக வெளியேற்றினர். குடியிருப்பு பகுதியில் புகுந்த தண்ணீரை பொதுமக்கள் வாளி மூலம் அப்புறப்படுத்தினர். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL வரலாற்றில் அதிகபட்ச தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரர் என ரிஷப் பண்ட் சாதனை படைத்துள்ளார். சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் IPL மெகா ஏலம் 2 நாட்கள் நடக்கிறது. நேற்று நடந்த முதல் நாள் ஏலத்தில் வீரர்களை அணிகள் போட்டி ஏலம் எடுத்தன. இதில் இந்திய விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்டை 27 கோடி ரூபாய்க்கு லக்னோ அணி ஏலம் எடுத்துள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயரை பஞ்சாப் அணி 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷ்தீப் சிங்கை 18 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணியும், ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டார்க்கை 11 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு டெல்லி அணியும் ஏலம் எடுத்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வினை சென்னை அணி 9.25 கோடிக்கு ஏலம் எடுத்துள்ளது. மீண்டும் சென்னை அணியில் அஸ்வின் இணைந்திருப்பதால் ரசிகர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அஸ்வினும் CSKவில் விளையாட இருப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக நெகிழ்ந்துள்ளார். பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் ஜெய்ஸ்வால் விராட் கோலியின் அபார சதத்தால் ஆஸ்திரேலியாவிற்கு 534 ரன்கள் என்ற இமாலய இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இதையடுத்து 2வது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 12 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. இன்னும் 2 நாட்கள் ஆட்டம் எஞ்சியிருப்பதால் பெர்த் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஆலோசனை. ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்பு வாரிய சட்ட திருத்தம் உட்பட 15 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். எதிர்க்கட்சிகளுடன் எந்த விவாதத்திற்கும் மத்திய அரசு தயாராக உள்ளது. அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேட்டி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டு. பள்ளி கல்லூரிகளில் பல்வேறு போட்டிகளை நடத்த முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. 2026 தேர்தலுக்கு இன்னும் 15 மாதங்களே இருப்பதால் தயாராகுங்கள். அதிமுக தொண்டர்களுக்கு EPS அழைப்பு. மகாராஷ்டிராவில் யார் முதல்வர் என்பது இன்று முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என தகவல். சிவசேனா கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஏக்நாத் ஷிண்டே தேர்வு. ஜார்க்கண்டில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஹேமந்த் சோரன். வருகிற 28ஆம் தேதி நடக்கிறது புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழா. AR ரஹ்மான் விவாகரத்து குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்ப வேண்டாம். சாய்ரா பானு வெளியிட்ட ஆடியோவில் வேண்டுகோள். தமிழகத்தில் காலியாக உள்ள மருத்துவர் பணியிடங்களை நிரப்ப ஜனவரியில் தேர்வு. முடிவு அறிவிக்கப்பட்ட 10 நாளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். சென்னை தியாகராய நகரில் இன்று முதல் ஒரு வாரத்திற்கு போக்குவரத்து மாற்றம். மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணி காரணமாக காவல்துறை அறிவிப்பு. ரசிகர் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த கன்னட நடிகர் தர்ஷனுக்கு சிக்கல். கொலை நடந்த இடத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியானதால் சர்ச்சை.
லெபனான் மீது வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் இஸ்ரேல். தெற்கு பெய்ரூட் புறநகர் பகுதியில் பொழிந்த குண்டு மழையால் கட்டிடங்கள் தரைமட்டம். தெற்கு வங்கக்கடலில் இன்று வலுப்பெறுகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தஞ்சை, திருவாரூர், நாகை உட்பட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தகவல். IPL வரலாற்றில் அதிகபட்ச தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரர் என ரிஷப் பந்த் சாதனை. 27 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது லக்னோ அணி. தமிழக வீரர் அஸ்வினை 9.25 கோடிக்கு எடுத்தது CSK. பாடகவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம். ஆஸ்திரேலியாவிற்கு 534 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தது இந்தியா. 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 12 ரன்களுக்கு 3 விக்கெட் இழந்து ஆஸ்திரேலியா தடுமாற்றம். இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.